ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்க ரவீந்த். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு டேக்லைனோட ஒரு ப்ரொமோஷனோட டெக்னோ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற டேக்லைனோட டெக்னோ லான்ச் பண்ண போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெக்னோ கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டெக்னோ கேமான் 19 ப்ரோ அதே நேமில் அந்த சீரீஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் அதே நேமில் வந்தாலும் அதனுடைய ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக டெக்னோ கேமான் 19 ப்ரோ மோட்ரியன் அப்படின்ற நேமோட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னதும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் அதில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் நினச்சிக்க வேணாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இங்கே நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய அட்ராக்ஷன், இந்த பேக் சைட் டிசைனை பத்தி நம்ம பேசிடுவோம். இந்த ஸ்மார்ட் போனுக்கான இந்த பேக் சைட் டிசைன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு மல்டி கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் சைட் டிசைனை பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்டா பிரிச்சு ரெக்டாங்குலர் ஷேப்கான டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நம்ம வெயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது, சன்லைட்ல எடுத்துட்டு போகும்போது வெவ்வேறு கலர்ல மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன்லாம் ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலரா மாறும், அப்புறம் திரும்பி நார்மல் கலருக்கு வந்துரும். இதுதான் யூசுவல். பட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் சைடு ரெக்டாங்குலர் செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமான கலர்ஸ்ல மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வருது. இதுதான் மெயினா இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராகவே இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசுவலான ஸ்மார்ட் போனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்க போகுது. இது போக மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டியா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்க போறாங்க. மொபைலில் பர்ஃபார்மன்ஸுக்குன்னு பார்க்கும்போது இங்கே MediaTek உடைய சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. MediaTek உடைய Helio G96 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதனால இந்த ஸ்மார்ட் போன்ல ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நம்மளால எடுத்துக்க முடியும். பட் ரொம்ப பெட்டரா எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னும் போது அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அதே மாதிரி டெக்னோவுடைய இந்த கேமான் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எப்பவுமே கேமரா சைட்ல ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தோம்னா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. RGBW கலரிங்கான ஒரு கேமரா இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த RGBW அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, RGB அப்படின்றது ரெட் கிரீன் ப்ளூ எல்லாருக்கும் தெரியும். W அப்படின்றது ஒண்ணும் இல்லை, இதுல எக்ஸ்ட்ராவா ஒயிட்டும் ஆட் ஆயிருக்கும். சோ ஒயிட் கலரும் ஆட் ஆகும்போது நமக்கு நைட் டைம்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா அந்த ஒயிட் கலர் மூலமா இன்னும் பிரைட்டரான இமேஜஸ் நமக்கு கொடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபீச்சர் ஹெல்ப் பண்ணும். இதுதான் பேசிக்கா இந்த RGBW லென்ஸுக்கான ஒரு மெயினான அட்வான்டேஜா இருக்க போகுது. அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்க போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் போன்ல செகண்டரி கேமராவும் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது போக மூணாவதா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கேமரா வைஸ் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு யூனிக்கான ஃபீச்சரா, கொஞ்சம் அட்ராக்டிவான ஃபீச்சரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முன் பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இது போக மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எப்பவும் போல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். அப்டேட்டட் Android 12க்கான OSலாம் இருக்கும். பட் பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரியே பிரைசிங் அண்டர் 20K கான செக்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் அண்டர் 20K செக்மெண்ட்ல ஒரு டிஃபரெண்டான யூனிக்கான அப்ரோச் இருக்கக்கூடிய ஒரு டிசைனோட இந்த மாதிரி 64 மெகா பிக்சல் பிளஸ் 50 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் இருக்கக்கூடிய டெக்னோ ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் போனுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் டேட் என்ன அப்படின்றது அஃபிஷியலா அவங்க இன்னும் சொல்லல. பட் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கான லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டெக்னோ பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்காக இந்த டெக்னோ கேமான் 19 ப்ரோ இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கான ஸ்மார்ட் போன் கண்டிப்பா லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. மற்றபடி நீங்க இந்த ஸ்மார்ட் போனுக்காக வெயிட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபீச்சர் அண்ட் டிசைன் பிடிச்சிருக்கா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.